ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ராம ராம ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். யஸ்யாத்மபூதஸ்ய குரோः பிரசாதாத் அஹம் விமுக்தோஸ்மி சரீரபந்தாத். சர்வோபதேஷ்டுः புருஷோத்தமஸ்ய தஸ்யாங்க்ரியுக்மம் பிரணதோஸ்மி நித்யம். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்களா ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சரானனம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा. धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोज्झितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सताम्. वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः. सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतम्. पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम्. प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्. गोपिका जीवनस्मरणम्. ரிஷபருடைய புத்திரர்களே பரதஸ்து மகாபாகவதः யதா பகவதா வனிதல பரிபாலனாய சஞ்சிந்திதஸ்ததனுசாசனபரः பஞ்சஜனீம் விஸ்வரூபதுஹிதனம் உபஜேமே. பரதன் சொன்னதுமே மகாபாகவதா அப்படின்னு சொல்றார். அடுத்த அவதாரத்துல ஜடபரதருங்கிற ஸ்திதியிலே மகாபாகவதனா இருக்க போறார். அதுக்கு சாதனை செய்யக்கூடிய ஜென்மா இப்போ. அதனால இங்க இருந்தே ஆரம்பிச்சு அடுத்த ஜென்மாவை மனசுல ஞாபகம் வச்சுன்னு சொல்றார் மகாபாகவதா.
பரதஸ்து மகாபாகவதா. விஸ்வரூபருடைய புத்திரிய விவாகம் பண்ணிக்கொண்டு தகப்பனார் ரிஷபருடைய ஆஜ்ஞையினாலே ராஜதர்மத்தை பண்ணிக்கொண்டு வந்தார். யாகங்களை யதோக்தமாக அனுஷ்டிச்சாரா. யாகங்களை கர்மகாண்டங்கள் உள்ள யாகங்களை அனுஷ்டிச்சதுனாலே சித்த சுத்தி உண்டாகி அனவரதம் அவருக்கு பகவத் சிந்தனம் பிராப்தமாயிடுச்சு. அதுதான் சித்த சுத்திக்கு அடையாளம். என் சித்தம் சுத்தமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னா போராது. எதுடா உண்மையான சித்த சுத்தினார் பகவத் பாதாச்சாரியாலே. எப்பொழுது உனக்கு என்னுடைய மனசை எப்புறம் திருப்பினாலும் கிருஷ்ணனிடத்திலேயே நிற்கிறதோ அப்பொழுதுதான் உண்மையான சித்த சுத்தி லபிச்சுடுத்துன்னு தெரிஞ்சுக்கோன்னார். ஆனவரதம் கிருஷ்ணனிடத்துலதான் மனசு நிற்கிறது. இனிமேல் லோகத்துக்கு நாம் லாயக்கு இல்லை அப்படின்னு தோணினதும் தன்னுடைய புத்திரனிடத்துல ராஜ்யத்தை கொடுத்து விட்டு தபசுக்கு போயிட்டார். சாலக்கிராம கஷேத்திரத்துல புலுஸ்திய மகர்ஷியினுடைய ஆசிரமத்திலே அபியாச யோகத்தை செய்கிறார். சூரிய மண்டல மத்தியவர்த்தியான நாராயணனை தியானம் பண்றார். அந்த அவ்வளவு குளிர் பிரதேசத்துல கூட கண்டகி நதியில தீர்த்தமாடி அந்த குளிர்லோடையே கண்டகியில நின்று கொண்டே சூரிய மண்டல மத்தியவர்த்தியான நாராயணனை தியானம் பண்ணிட்டு இருப்பார். ஒரு நாள் அங்க ஒரு மான், கர்ப்பவதியான மான் மேஞ்சிண்டே இருக்கும் பொழுது லோக பயங்கரமான சிம்மநாதம் கேட்க அது பயத்தினாலேயே அரண்டு அந்த மான் கீழே விழுந்து செத்துட, அது பூர்ண கர்ப்பவதியா இருந்ததுனாலே கர்ப்பம் வெளியில வந்துட அந்த சிசு மட்டிலும் ஜீவிச்சென்றிருக்க ஜீவகாருண்ய உடைய பரதன் அதை போய் எடுத்துக்கொண்டார். அதை லாலன பாலன பண்ண தொடங்கினார். போஷண பாலன லாலன பிரீடனானுத்யானேன ஆத்மநியமாக சகஜமாக புருஷ பரிச்சர்யாதய ஏகைகச கதிபஜேனாஹர்கணேன விகுத்தியமானா கில சர்வஜேவோதவசன்னே. அந்த மான கொண்டு வந்தவர் அதையே கொஞ்சி கொண்டு அதை குளிப்பாட்டி அதுக்கு புல்லு புடுங்கி வாயில ஊட்டி தன் மடியில போட்டுக்கொண்டும் கையில எடுத்துக்கொண்டும் தோல்ல போட்டுக்கொண்டும் அதோடையே பொழுதுபோக்க ஆரம்பிச்சார். நமக்கு இருக்கிற நேரத்துல லோக விஷயத்துல பொழுதுபோக்கினா பகவத் விஷயத்துக்கு டைம் இல்லை, பகவத் விஷயத்துல பொழுதுபோக்கினா லோக விஷயத்துல டைம் இல்லை. இருக்கிற பொழுதுக்குத்தானே எல்லாம் பண்ணணும். இவர் பகவத் விஷயத்துக்காகவே ராஜ்யத்தை கூட விட்டுட்டு புள்ள குட்டிகளை கூட மறந்து மனைவியை கூட மறந்து எப்பொழுதும் 24 மணி நேரமும் சாதனை பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தவருக்கு இங்க ஒரே ஒரு மானுடைய சங்கம் இவருடைய அவகாசங்கள் எல்லாம் காலங்கள் எல்லாம் அதுல பொழுதுபோக்குறாப்புல போயிடுது. அப்படி ஒரு பாசம் காண்பிச்சாரு என்ன மானிடத்துல. அதுக்கு ஒரு வயசானதும் தன் இனத்தை தேடின்னு போயிட்டே தவிர இவரை லட்சியம் பண்ணல. காடு பூரா தேடினாரு, அலைஞ்சார். அப்பொழுதும் பாசம் விட்டபாடு இல்லை. இந்த மான் எங்க போச்சோ, புலி கடிச்சதோ, சிங்கம் கடிச்சதோ, தாயில்லாத மான் குட்டியாச்சே என்றெல்லாம் நினைத்து அதே நனவிலே படுத்த படுக்கையாக ஆகி புத்திர சோகத்தினால உயிர் போகிற நிலை அவருக்கு வந்து கொடுத்து இந்த மான் விஷயமான புத்திர சோகம். அந்த மான் நினைவே ஹிருதயத்துல இருந்து உயிர் போனதுனாலே அடுத்த பிறவிலே மானாக பிறந்துள்ளார். எம் எவ்வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமே வேதி கௌந்தேயா சதா தத்பாவ பாவிதா. ஆனால் கிருஷ்ணார்ச்சன பிரபவா நோ ஜஹாதினார். மானக பொருந்தும் கூட பூர்வ ஜென்ம ஞானம் இருக்கான். நான் பரதங்கிற ராஜரிஷி, என்னுடைய சாதனைக்கு பிரதிபந்தகம் ஏற்பட்டதுனால மானக பிறந்துட்டேன். அது எங்கேயோ காலஞ்சர பருவதத்துல பிறந்த மான் துள்ளி கிள்ளி கண்டுபிடிச்சு பூர்வ வாசனையினாலே புலஸ்தியாசிரமத்துக்கே வந்துடுச்சு. புலஸ்தியாசிரமத்தையே சுத்தி சுத்தின்னு இருந்தார். அதுக்கு தனக்கு எப்போ இந்த சரீரம் நீங்கும் அப்படிங்கிற காலம் கூட தெரியுமா. அந்த சமயம் தெரிஞ்சதும் உடனே தீர்த்தோதக கிளின்னம் உப்சசர்ஜ, இந்த சரீரத்தை தீர்த்தத்துல போட்டுவிட்டு அதுல உள்ள ஜீவன் புறப்பட்டுட்டான். மூன்றாவது ஜென்மமாக சுச்சீனாம் ஸ்ரீமதாங்கே யோக பிரஷ்டோபி ஜாயதே நகி கல்யாண கிருத்கஸ்திதி துர்கதிம் தாத கச்சதி என்று சொல்ற பிரகாரம் சாமானிய புண்ணியங்களை பண்ணினாலேயே துர்கதி கிடைக்காதே. அப்போ பகவத் தியானத்தை பண்ணினவன் துர்கதிக்கா போயிடுவான். பகவத் தியான யோகத்தை அபியாசம் பண்ணின இவன் சுச்சீனாம் ஸ்ரீமதாங்கே யோக பிரஷ்டோபி ஜாயதேன ஆச்சாரசீலராகக்கூடிய ஆங்கிர சகோத்திரத்தை சேர்ந்த ஒரு பிராமணனுடைய புத்திரனாக பிறக்கிறார். இவருக்கு மூத்தவர்கள சில பேர் இருக்கிறார்கள். அவருக்கு 2 தாரம், 2வது தாரத்தினுடைய பிள்ளையாக இவர் பிறக்கிறார். இவர் ஒருவரே, இவருக்கு ஒரே ஒரு சகோதரி உண்டு. பிறந்ததுமே இவர் மரப்பாவை போல கிடக்கிறார். இவர் கண்ணை திறந்து பார்க்கலே, குழந்தே பையா என் கண்ணே என்று தாயார் சொல்றதை கேட்கல, முளைப்பால் அருந்தல, கைகால் உரைச்சென்று விளையாடல.
அப்படியே கிடக்க இது தோஷம் பட்ட குழந்தையாக்கும் நினைச்சு இதுக்கு சில பரிகாரங்கள் பண்ணி அந்த பரிகாரங்கள் பலிக்கல. தோஷம் இருந்தாதானே பலிக்கும். நிர்தோஷமான குழந்தை என்ன பண்றார்னால் வாசுதேவ சரணாரவிந்தத்தை அனவரதம் தியானம் பண்ணிட்டு தன்னுடைய சர்வ இந்திரியங்களையும் பந்து பண்ணிவிட்டாராம். எதையும் வெளியில அலைய விடல, கிருஷ்ண தியானமே பண்ணிட்டு இருக்கிறார். இவர் மகிமை யாருக்கும் தெரியாது, அவன் அப்பா அம்மாவுக்கே புரியல. இந்த குழந்தையிடத்துல உள்ள ஒரு பாசத்தினாலே நமக்கு கர்த்தவியமான கர்மா செஞ்சுத்தானே ஆகணும் என்று இந்த குழந்தைக்கு காலத்துல ஒரு உபநயனம் பண்ணி வச்சு வியாதிஸ்தால் முடியாத தசையிலே அவர்கள் அனுஷ்டானத்தை பிறர் செய்யலாமாம். அதுபோல இவனு செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை கூட அவ தகப்பனாரே பண்ணிட்டு இருந்து ஒரு அஜ்ஞானம் முந்திக்காக இப்ப தேவலை என்று நினைத்து கொண்டிருந்து கடைசியில் அவருடைய மனோரதம் பூர்த்தியாகாதபடியே தகப்பனாரும் காலமாயிட்டார், தாயாரும் உடங்கட்டை ஏறிவிட்டார். இவரை சமயம் பார்த்து குளிப்பாட்டுவதற்கோ ஆகாரம் கொடுப்பதற்கோ ஆள் இல்லை. அதனால சுதந்திரமாயிட்டார், இஷ்டப்படி சஞ்சரிச்சிருப்பார். சீதோஷ்ணவாதவருஷேஷு விஷ இவ அனவிருதாங்க ஸ்தண்டில சம்வேசனானும் மர்தனாமஜ்ஜன ரஜசா மகாமணிரிவ அனபிவ்யக்த பிரம்மவர்ச்சசா குபட்டாவிருத கடிருபவீதேன உருமஷிணா விஜாதிரிதி பிரம்மபந்துரிதி சம்ஞயா அதத்ய ஜனாவமதோ விசசாரே. ஆகாரமே சாப்பிட்றதில்லை, ஆனா தின்னு நல்ல பருமனாக தேஜஸ்வியா இருக்கிறார், ஊழச்சதை இல்லையா. பீவா யுவா சம்மணனாங்க குளிக்கிறதே இல்லை, ஆனா தக 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 தகன்னு இருக்கிறாராம், பிரகாசமா இருக்கிறாராம். உடம்புல எந்த சுகந்த திரவியமும் தடவிக்கல, ஆனால் அப்படி வந்தாலே ஒரு அலாதி சுகந்தம் வீசுறதா. எப்பொழுதும் சபாவ மந்தகாசத்தோட இருக்கிறார். யாரை பார்த்தாலும் ஒரு சிரிப்பு சிரிக்கிறார், என்ன காரணம்னே தெரியல. கவலைப்பட்டோம், துக்கப்பட்டோம், ஓடியோ பயப்பட்டோ எந்த சித்தவருத்தியும் அவரிடத்துல இல்லை. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். மழை பொழிஞ்சாலும் உட்காந்துக்கிறார், வெயில் அடிச்சாலும் உட்காந்துக்கிறார். இது வீடுன்னு தெரியல, இது காடுன்னு தெரியல, இது சாக்கடைன்னு தெரியல, இது கோவில்னு தெரியல. அவர் இஷ்டப்படி எங்கேயும் செஞ்சிருப்பார், எங்கேயாவது உட்காருவார். அவர் ஸ்வரூபம் புரியல, அதனால எல்லாரும் இத பைத்தியம்னு நினைச்சிருக்கிறார்கள். சகோதரர்கள் கூட பைத்தியம் என்றுதான் நினைச்சார்கள். பிரம்மனிஷ்டரான இவரை சோழ கொல்லையில காவலுக்கு உட்கார வச்சுட்டார். காவல் மட்டும் காக்க தெரியுமா? இவர் காக்க மாட்டார், இருந்தாலும் ஆளு உட்கார்ந்துருக்குன்னு பார்த்துட்டு திருடாத போவாளோ இல்லையோ. திருடுற வர்றவர் பேத தரிசனம் இருந்தா தானே எந்த காரியத்துக்கும் பிரவருத்திக்கு. இவருக்கு சோளத்தை மேயற மாடு, அந்த மாட்டை பார்த்துக்க வேண்டிய தான் எல்லாமே வாசுதேவ ஸ்வரூபம். அப்படின்னால் யாரை ஓட்டுறது? காரணம் என்னன்னா அத்வைத நிஷ்ட வந்துட்டா அப்புறமா அவன் எந்த கர்மாவுக்கும் லாயக்கு இல்லை. அத்தகைய பிரம்மனிஷ்டையிலே சர்வம் பிரம்மமயம்னு உட்காந்துக்கிறார். அப்ப இது சாப்பிடத்தக்கது, இது சாப்பிடத்தகாதது, இது செய்யத்தக்கது, இது செய்யத்தகாது கிடையாதுனால கிம் போக்தவ்யம் கிமபோக்தவ்யம் கிம் போத்தவ்யம் கிமபோத்தவ்யம் சர்வம் பிரம்மமயம் சர்வத்ர சதாகம் சத்யானம் கர்த்தவ்யம் போ முக்தி நிதானம் சர்வம் பிரம்மமயம் என்று ஆயிட்ட நிலை அவருடைய நிலை. ஒரு சந்தர்ப்பம் ஒரு காளி கோவில்ல நரபலி கொடுக்கிறதாக ஒருவன் வேண்டிக் கொண்டான். எங்கேயாவது இருந்தா ஒரு நரபலி கொண்டு வா அப்படின்னு சொல்ல அந்த வேலைக்காரர்கள் இப்படியா அப்படியா தேடி இவரை கண்டுபிடிச்சு இவரை கொண்டு போயிட்டார். சரீராபிமானம் இல்லாத இவர் அதை ஆட்சேபிக்கவும் இல்லை. பொதுவாக பலி கொடுக்கிறதா இருந்தா குளிப்பாட்டி அதுக்கு ஒரு மாலை போட்டுதானே கோவிலுக்கு கொண்டு போவா, ஆடு மாடு கோழிகளை கூட. அதுபோல இந்த மகான உட்கார வச்சு அதபணயஸ்தம் ஸ்வவிதினா அபிஷித்ய ஆகதேன வாசசாச்சாத்ய பூஷணாலேபஸ்ரக்திலகாதிபிகி உபஸ்கிருதம் புக்தவந்தம் தூபதீப மால்யலாஜ கிசலயாங்குர பலோபகாரோபேதயா வைசச சம்ஸ்தயா கீதஸ்துதி மிருதங்க பணவகோஷேண ச புருஷபசும் பத்ரகாள்யாः புரதः உபவேசயாமாசு. அவரை விசேஷமாக அபிஷேகம் பண்ணி புதியதான வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்தி சந்தன குங்குமாதி அனுலேபனங்கள் தடவி புஷ்பமாலை போட்டு கொட்டுமேளங்கள் கொட்டி கொண்டு 4 வீதியும் புறப்பாடு செய்து அர்த்தராத்திரிக்கு காளி கோவில்ல கொண்டு பலிபீடத்துல கொண்டு உட்கார வச்சுட்டார். அப்ப சபாவம் அந்தகாசத்தோட உட்கார்ந்துருக்கிறார். இது என்ன நிலை, என்ன நிலை நிரூபிச்சிட முடியுமா? அந்த மகான்களை பார்க்கிற வரையில நமக்கு அது புரியாது. அப்பவும் மௌனமாக உட்கார்ந்துருக்கிறார்.
உள்ள தேவி கோவில விசேஷமான பூஜைகள்லாம் பண்ணி மந்திரங்களாலே அபிமந்திரிக்கப்பட்ட கத்தியை எடுத்துக்கொண்டு பயங்கரமான வாத்தியங்களை முழக்கி கொண்டு ஹாய் ஹோயின்னு சப்தமிட்டு கொண்டு ஆவேசம் வந்தது போல நடித்து கொண்டு அந்த மூர்க்கர்கள் அந்த கத்தியை எடுத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி நரபலி கொடுக்கறதுக்கு உள்ள வரார்கள். பச்சை ரத்தம் குடிக்கிறவர்கள். உள்ளேன்னு அப்படி ஓடி வரும் பொழுது தன் பெயராலே ஒரு பெரிய மகானுக்கு செய்கிற அபசாரத்தை தேவி பொறுக்கலையாம். பிருஷமமனுஷரோஷாவேஷ ரபச விலசித भृगुटी विटपेक्षणाति भयंकरा महाट्टहासं विमुञ्चन्ति तत उत्पत्य पापीयसां दुष्टानां चिरांसि तेनैवासिना विवृक्णशीर्ष्णां गलात् स्रवन्तम् आसृगासवम् आत्युष्टं सह गणेन निपीये अतिपानमदविह्वलोच्चैस्तरां स्वपार्षदैः सह जगौ ननर्त विजहार च शिरः कन्दुकलीलया தேவி பிரகடமானால் தன்னுடைய கணங்களோடு கூட அட்டகாசம் பண்ணி கொண்டு பாய்ந்து வைந்து அந்த கத்திகையே வாங்கி தேனை வாசினா விவருக்கண ஸ்ரீஷ்ணாம் அந்த தலை மூர்க்கர்களுடைய தலையை வெட்டி அதிலேந்து வரக்கூடிய அசுகாசவம் அத்தியுஷ்டம் நிபிய அதிபான மத விஹ்வலோச்சை ஸ்தராம் அந்த ரத்தத்தையே குடிச்சு தன் பின்னாடி வரக்கூடிய கணங்களோடு கூட அட்டகாசம் பண்ணிவிட்டு தேவி மறைஞ்சு போயிட்டாள். அப்பொழுதும் சாந்தமா இருக்கு. பரம ரௌத்ரம் இங்க நடந்திருக்கு. இவருடைய சாந்தம் பயானகம் ரௌத்ரம் எல்லாமே இங்க இருக்கு. பயானகத்துல பயமும் அடையலே, ரௌத்ரத்துல இவர் ரௌத்ரமும் அடையலே. இவருடைய சாந்தம்ங்கிற ரசத்தை யாராலையும் அசைக்க முடியல. அப்படின்னா ஒரு சாந்தி வேணும், அப்படி ஒரு நிம்மதினா வேணும். அங்கிருந்து புறப்பட்டார், கிளம்பிட்டார். எங்கேனுட்டாலேயே ஞானி இல்லையே. இந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சாலே அஜ்ஞானி தான். இந்த இடம் அந்த இடத்துக்கு போகணுங்கிற சங்கல்பம் இல்லாம சஞ்சரிக்கிறதானே ஞானியினுடைய லட்சணம். அதனால நடந்து போயிட்டே இருக்கிறார். வேறு இன்னும் எந்தெந்த பாக்கியவான்களுக்கு இவரோட சம்பந்தம் இருக்கோ அது வரையெல்லாம் அலைவர். இவருக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை, இவரால பல பேருக்கு ஆக வேண்டியது இருக்கு. இப்படி சஞ்சரிச்சு கொண்டு வரவர் இற்றுமதிங்கிற நதியினுடைய கரையிலே ஒரு மதில், அதுல போய் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்துக்கிறார். தக தக தகன்னு அவருடைய திருமேனியும் பரங்கிப்பழம் போன்ற தொப்பையும் விசாலமான நெற்றியும் கமல நயனமும் பிரசன்னமாக அப்படி உட்கார்ந்திருக்கிறார். நேற்றுக்கு கட்டி விட்ட அந்த புது வஸ்திரங்கள்லாம் இருக்கு. நேற்றுக்கு பூசின சந்தனம் நெத்தியில் அப்படியே பளிச்சேன குங்குமம். அந்த ஊர்ல சில பொம்மநாட்டிகள் பூஷணங்களை கூட கட்டி போட்டிருந்தாளா. போட்டுக்கணுங்கிற ஆசையும் இல்லை, கைட்டெறியணுங்கிற விருப்பம் இல்லை. அதனாலே அந்த பூஷணங்கள் போட்டபடி அது பாட்டு மின்றது. பத்ரபுருஷனாக உட்கார்ந்திருக்கிறார். ரகோகணன் ஒரு ராஜா, சிந்து சௌவீர தேசத்து அரசன் பல்லாக்கில் வந்துருக்கிறான். தூக்குறதுக்கு ஒரு போகி. இவரை பார்த்தா யோகியாட்டமே இல்லை இன்னைக்கு. அதனாலே ஒரு போகி தேவைப்படவே இவரை கூட்டான் வாரும்னு. எழுந்து வந்துட்டார் குழந்தையாட்டம். ஏனால் எதுக்குன்னு கேட்டா அஜ்ஞானி, வரமாட்டேன்னு சொன்னா அஜ்ஞானி. தனக்குன்னு ஒரு சங்கல்பம் இல்லை. இந்த உடம்பு புறத்தியாருக்காக யார் எதவனாலும் பண்ணிக்கிட்டு பல்லாக்கு தோல்ல வச்சுட்டார். அப்போ வந்து சிரிச்சண்டே தூக்கிண்டு போறார். மற்றவாளும் ஓட, இவரும் ஓட. அவரிடத்துல ஒரே ஒரு எறும்பு சாரி வர மற்றவர்கள் எல்லாரும் அதை முதிச்சுண்டு போக இவருக்கு அஹிம்சைங்கிறது இவருடைய முக்கிய தர்மம். எஸ்மின் அஹிம்சா பரமோ தர்மஹா என்று அஹிம்சைங்கிறது இவருக்கு முக்கிய தர்மமா இருக்கிறதுனாலே இந்த எறும்பு சாரியை இவர் தாண்டி குதிக்க பல்லாக்கு தாறுமாறா அலைய அரசனுடைய தலையில இடிக்க சரியா தூக்கடா என்றார். தூக்குறவெல்லாம் சொன்னார்கள், நாங்கள் சரியாதான் தூக்குறோம், புதுசா ஒருத்தரை போட்டிருக்கிறோம், அவர் தான் திடீர்னு துள்றார். அரசன் எட்டி பார்த்தான். அரசன் நினைச்சான் ஏதாவது ஒரு நோஞ்சான போட்டுட்டானோ என்னவோ, அவனால முடியலையோ என்னவோ. எடு நினைச்சு எட்டி பார்த்தா பீவா யுவா சம்மணனாங்கா கோ கரவத் துரம் ஓடும் ஆலம். இவன் ஒத்தனே பொறுமை என்ன தூக்கின்னு பொறுத்து இவையே நொண்டி அடிக்கிறான் என்று நினைச்சவன் பார்த்தார். தண்டிச்சு விடுவேன், சரியா தூக்க. கேலி பண்ணினார். ஐயோ பாவம், ரொம்ப இழைச்சிருக்கேப்பா, ரொம்ப துரும்பா இருக்கிய, பல்லாக்கு தூக்க முடியல போறார் என்ன கேலி பண்ணினார். இவர் அதுக்கு சிரிச்சுட்டே போறார். இவருடைய சிரிப்புக்கு பரிகாசம்னு பேர் இல்லை, ஹாசம்னு பேர் இல்லை, ஆனந்தம். கொஞ்ச தூரம் போனதும் வேற ஒரு எறும்பு சாரி வர
அதுல எல்லாரும் முதிச்சென்று போக இவர் தாண்டி குடிக்க இந்த மண்டையில இடிக்க உடனே சொன்னான், ஜீவன் மிருதகா மாம் கதர்த்தி கிருத்திய, இருக்கியா செத்தையா, என்ன அலட்சியம் பண்ற, உன்னை தண்டிச்சு விடுவேன்னா. அப்பொழுதுதான் இவனிடத்துல கிருபை உண்டாயிடுத்து. அவருக்கு தண்டிச்சிட போறாரேன்னு பயத்தினால பேசல. பயத்தினால பேசுறாந்தா காளி கோவில்லையே பேசியிருப்பறேன், என்னை வெட்டாதையா வெட்டாதையான்னு பேசியிருப்பறேன். அங்க ஏன் பேசல, இங்க ஏன் பேசுறாருன்னா அங்க சுத்த தாமசர்கள். இவர் சொல்ற விஷயம் அவளுக்கு புரியாது. சொன்னா உடம்ப பத்தி தான் சொல்லணும், என்ன அடிக்காதே என்ன வெட்டாதேன்னு அஜ்ஞானியை போல சொல்லணும். உடம்பு விஷயமா தலை போனாலும் போகட்டும், உடம்பு விஷயமா ஒரு வார்த்தை பேசுறது அவ்வளவு சிரமமா இருக்காம அவருக்கு. தலை போனாலும் போகட்டும்னு இருந்தா, ஏன்னா பிராரப்தாதீனமானது சரீரம். என்னுடைய பிராரப்தம் இன்னும் கொஞ்ச நாள் நான் இருக்கும் பட்சத்துல, இருக்கணும்னு இருக்கும் பட்சத்துல யாரோ தடுத்துட போறா. இன்னைக்கு வெட்டி வீழ்த்தி விட்டா என் பிராரப்தம் போகி நாம் உபாதி நீங்கி பிரம்மஸ்வரூபமா ஆயிடுவேங்கிற பட்சத்துல இன்னையோடு என் கதை முடிஞ்சிட போறது. அதனால இதை போய் நான் தடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று இருந்த மகாபுருஷர் இன்றைக்கு தண்டிச்சிட போறானேங்கிறதுக்காக பேசல, கிருபையினால பேசுறார். ஏன்னா இவன் சாத்விகன், சத்குருவை தான் நாடி போகிறான். தான் ஒரு குருவை நாடி உபதேசம் பெறணும் என்றுதான் போகிறான். அதனால கும்பிட போன தெய்வம் வழிமறிச்சுதாங்கிறது போல இவர் கிடைச்சு விட்டார். இவர் பெருமை அவனுக்கு தெரியாது. ஆனா இவர் சொல்றார், இழைச்சிருக்கையேப்பா, களைச்சிருக்கையேப்பா, சளைச்சிருக்கையேப்பா என்றெல்லாம் கேலி பண்ணினான். தண்டிச்சு விடுவேன் நான். இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் சொல்றார். ஸ்தௌல்யம் கார்ஷ்யம் வியாதய ஆதயஸ்சே க்ஷுத்ருட்பஜம் கலிரிச்சா ஜராச்சே நித்ராரதிர் மன்யுரகம் மதசுஜஹ தேகேன ஜாதஸ்ய ஹிமேன சந்தி. ஸ்தூலமா இருக்கிறேன் என்றோ, இழைச்சிருக்கிறேன் என்றோ, களைச்சிருக்கிறேன் என்றோ, சளைச்சிருக்கிறேன் என்றோ, மனோவியாதி என்றோ, சரீர வியாதி என்றோ எந்த விகாரங்களை நீ சொன்னாலும் அது சரீர மனோ விஷயமே தவிர என்ன பற்றியதல்ல. தண்டிக்கிறேன்னு நீ சொல்லிட்டிய, இப்ப என்ன கொண்டாடவா கொண்டாடுற? இப்ப என் தோளில பல்லாக்கு வச்சும் கூட நான் ஏன் வச்சேன்னு எப்ப கேட்கலையோ அதுபோல நீ தண்டிச்சாலும் ஏன் தண்டிக்கிறேன்னு கேட்க போறது இல்லை. நான் இப்ப மட்டும் நீ பூஜிக்கிறியா என்ன? இப்பவும் என்ன தண்டிக்கத்தானே தண்டிக்கிறேன். இப்ப இதுக்கு சொன்ன பதிலே தான் அதுக்கும் என்று சொல்லிவிட்டு மௌனமாக இருக்க, பல்லாக்குல போயிருக்கிற ராஜா இவர் பிரம்மனிஷ்டர் போல இருக்கே, நாம் தெரியாத அபசாரம் பண்ணி விட்டோமே என்று நடுநடுங்கி பல்லாக்குல என் கீழே குதிச்சு இவர் சரணத்துல விழுந்தார். கைகளை குவிச்சு கொண்டார். மகானுபாவா, நான் கவனிக்காத அபசாரப்பட்டு விட்டேனே, கவனிச்சிருந்தா இப்படி செஞ்சிருக்க மாட்டேன், என்ன நீங்க க்ஷமிக்கணும். நீங்க யாருன்னு தெரியல. நான் கபில வாசுதேவரை தேடி போறேன். என் குருநாதர் சிஷ்யர்களை பரீட்சித்துத்தான் உபதேசம் பண்ணுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கபிலர் தானா தாங்கள்? தங்களிடத்துல நான் சரியா நடந்துக்கலையே. ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கும் தெரியும். ஆனால் என் அனுபவத்துல வரல. உங்களுடைய அனுபவத்துல இருக்கிறத நான் பார்க்கிறேன். பல்லாக்கு தூக்கியும் கூட ஆனால் மந்தகாச முகமா போறேன். உங்களை அது பாதிக்கல. எனக்கு மட்டிலும் அவமானம் ஏற்பட்டுதானால், என்னை ஏதாவது சமப்படுத்தி விட்டாலானால் அந்த சமம் என்ன பாராட்டுவே. எனக்கு துக்கம் உண்டு, அவமானத்தால கோபமும் வரும். நீங்கள் கோபதாபங்கள் அத்து பிரசாந்தமா இருக்கிறத பார்த்தேளானால் உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு சத்தியம் என்று தோன்றது, என் அனுபவம் எனக்கு சத்தியம்னு தோன்றது. நான் இதை ஆட்சேபிக்கல, உங்கள் அனுபவத்தை நான் ஆட்சேபிக்கல. உங்கள் அனுபவத்துக்கு நான் எப்படி வர முடியும் தான் கேட்கிறேன். ரெண்டும் சத்தியம்னு சொல்ல முடியாது. என் அனுபவம் எனக்கு சத்தியம், உன் அனுபவம் உனக்கு சத்தியம்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் உம்முடைய அனுபவத்தில் தோத்து என் அனுபவத்துக்கு நீங்க வரமாட்டீர்கள். என் அனுபவத்தில் தோத்து உங்க அனுபவத்துக்கு நான் வருவேன். அப்படிங்கிறதுனால மிச்சம் இருக்கிறது உங்க அனுபவம் தான். உங்களுடைய அனுபவத்தில் வேணா என் அனுபவம் அடங்குமே தவிர என் அனுபவத்தில் உங்க அனுபவம் அடங்கலைங்கிறத இப்பவே பார்த்துட்டேனே. அப்ப உங்களுக்கு தானே ஜெயம். உங்களுக்குள்ள அடங்கினவன் தானே. ஞானத்துல தானே அஜ்ஞானம் அழிஞ்சு போகும். அஜ்ஞானத்துல ஞானம் அழியாதே. அப்பேற்பட்ட ஞானானுபவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானானந்தத்துல ஒரு திவிலை எனக்கு கிடைக்குமா? அந்த அனுபவத்துல நான் இருக்க முடியுமான்னு கேட்ட. சந்தோஷப்பட்டார் ஜடபரதர். பகுயோக கிரந்தங்களை நீ படிச்சிருக்கிறாய், பல சாஸ்திரங்களை படிச்சிருக்கிறாய், அனுபவத்துக்கு ஆசைப்படுறாய். அந்த அனுபவம் எப்படி கிடைக்கும்னா அப்பேற்பட்ட ஒரு சத்குருவை அடைஞ்சால் கிடைக்குமே தவிர புஸ்தகத்தினால கிடைச்சு விடாது. புஸ்தகத்தினால விசாரங்கள் பண்ணி சித்தத்தை அதுக்கு தயார் பண்ணிக்கலாம்.
அனுபூதி மட்டிலும் அபரோட்சானுபூதி மட்டிலும் குருவால்தான் கிடைக்குங்கிறதுனால சர்வசாதனங்களையும் விட்டு அத்தகைய குருவனுடைய சரணத்தை ஆசையி அப்படின்னு சொல்லி முடியறதுக்குள்ளே ஜடபரதருடைய சரணத்துல விழுந்தான். ஜடபரதருடைய திருவடியை தன் தலையில சூட்டி கொண்டான். அதனாலேயே அவனுக்கு அப்பேற்பட்ட அனுபூதி சித்தித்து, ஆனால் ஞானியாயிருந்தும் லோக சங்கிரகார்த்தம் ஜனகன் எப்படி ராஜ்ய நிர்வாகம் பண்ணினாரோ அதுபோல ரகுகணன் ஞானியாயிருந்தும் அவனுக்கு ராஜ்ய நிர்வாகம் பண்ற சாமர்த்தியம் இருந்துதான். ஏனால் சுகப்பிராரப்தம்ங்கிறத அனுபவிச்சே கழியணும். ராஜாவாகவே இருந்து ராஜ்ய நிர்வாகமும் பண்ணி ரகோகணனும் முக்தி பெற்றான். இதுபோல பல பேர்களுக்கு சம்சாரிகளுக்கு அனுகிரகார்த்தமாகவே அலைஞ்சென்றிருந்த ஜடபரதனும் தன்னுடைய பிராரப்தானுபவம் முடிஞ்ச பிறகு, ஈஸ்வர சங்கல்பம் முடிஞ்ச பிறகு பகவான் ஜடபரதரும் பிரம்மபூதராக ஆனார். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ராம ராம ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே, கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.